நான் சொல்ல போற கதைக்கும் இந்த வீடியோவில் வரும் மாடல் பெண்களுக்கும் எவ்வகை தொடர்பும் இல்லை. கதை பிரியர்கள் கதையை கேளுங்கள், வீடியோ பிரியர்கள் வீடியோவை பாருங்கள். இப்போது கதைக்குள் போவோம். இரவு 10 மணி. கண்ணகி தெரு வெறிச்சோடி கிடந்தது. ஒரு மெடிக்கல் ஷாப் மட்டுமே திறந்து இருந்தது. அதன் ஓனர் விஸ்வா மட்டுமே உட்கார்ந்து இருந்தான். அப்போது கல்யாணி வேகமாய் கடைக்குள் வந்தாள். அவளை பார்த்த விஸ்வா கோபமாய், ஏம்மா, கடை திறக்கும் போதுதான் வர்றீங்கண்ணா, இப்ப மூடும்போதும் வர்றா ஆரம்பிச்சுட்டீங்களா, போம்மா என்று கத்தினான். ஆனால் அவளோ கடைக்குள் சுற்றி பார்த்து, அண்ணே, அதோ அந்த சின்ன பவுடர் டப்பா ஒன்னு வேணும். அது எவ்வளவு என்று கேட்டாள். பிச்சைக்காரிக்கு எதுக்கு பவுடர் என்று அதிர்ச்சியான விஸ்வா, 20 ரூபாய் என்று விலையை சொன்னான். கல்யாணிக்கு 30 வயது இருக்கும். கடந்த 6 வருடமாய் கண்ணகி தெருவில் உள்ள அம்மன் கோயிலின் முன்பு அமர்ந்து பிச்சை எடுக்கிறாள். இடுப்பில் வைத்திருந்த சுருக்கு பையை அவிழ்த்து பணத்தை எடுத்தாள். விஸ்வா மனதில் பல கேள்விகள் ஓடியது. ஒரு பிச்சைக்காரிக்கு ஏன் பவுடர், அதுவும் ராத்திரியில் ஏன் பவுடர் வாங்குகிறாள்? வயிற்றுக்கு சோறு இல்லாதப்போ முகத்துக்கு பவுடர் எதுக்கு? ஒருவேளை இவள் பகலிலே பிச்சை எடுத்துட்டு ராத்திரியிலே ஆண்களின் ஆசையை தீர்த்து பணம் சம்பாதிக்கிறாளோ என்று விஸ்வா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் பணத்தை நீட்ட அதை வாங்கிக் கொண்டு பான்ஸ் பவுடர் டப்பாவை எடுத்து கொடுத்தான். வியாபாரம் நடந்தா போதும், அவ எட்டிப்போனா எனக்கென்ன என ஒரு நிமிடம் விஸ்வா மனதுக்குள் யோசித்தாலும் அவன் மனதுக்குள் எழுந்த பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருந்தால் அவனுக்கு தூக்கமே வராது. கல்யாணியிடம் கேட்டேவிட்டான், ஏம்மா, தெரு தெருவா அலைஞ்சு 5 பைசா 10 பைசாவா சேர்க்கிற உனக்கு பவுடர் எதுக்கு? சாப்பாட்டுக்கே வழியில்லாதப்போ இதை ஏன் அனாவசியமா வாங்குற என்று கேட்டான். ஒரு நிமிடம் மௌனமாய் இருந்த கல்யாணி, எனக்கு எதுக்குன்னே பவுடரு? என் பையனை நேத்துதான் பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் சேர்த்திருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது அவனும் மத்த பிள்ளைங்க மாதிரி நீட்டா போகணுங்கிறது என் ஆசை. அவன் மனசுலேயும் தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுல, அதுக்காகத்தான் என்று சொன்னதும் வெட்கத்துடன் தலை குனிந்த விஸ்வா, என்னைய மன்னிச்சிடுமா, நான் ஒரு நிமிஷம் உன்னைய தப்பா நினைச்சுட்டேன் என்றான். என்னன்னே நினைச்ச? ராத்திரியில படுத்து சம்பாதிக்கிறாளோன்னு நினைச்சியா? நல்லவேளை நீ நேரடியா கேட்டுட்டுட. பல பேரு பொம்பளைங்களை இப்படி ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சு பேசிதான் அவங்களோட பலவருட உழைப்பையே கேவலப்படுத்திடுறாங்க. நீ மனசுக்குள்ள வச்சுக்காம கேட்டில, அதுக்கே உனக்கு நன்றின்னே என்று கூறிவிட்டு போனாள். ஒரு பிச்சைக்காரியின் நன்றியை ஏளனமாய் பார்க்காமல் அந்த நன்றி என்ற வார்த்தை குத்தியவலியால் மனம் துடித்து கலங்கி நின்றான் விஸ்வா. நண்பா, தயவுசெய்து எவரையும் கண்களால் மட்டும் எடை போட்டு தவறாய் பேசி கேவலப்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிடாதீர்கள்.